Hello students, welcome to Just Know It. இந்த வீடியோவில் நம்ம செப்டம்பர் 20 முதல் செப்டம்பர் 23 வரையிலான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். First question, Florence Sustainability Charter, sometimes seen in the news recently, is related to. So is it related to Shanghai Cooperation Organization? Is it related to G20 Agricultural Meet? Is it related to AUKUS Trilateral Security Partnership? Is it related to United Nations Security Council? So inge the Florence Sustainability Charter is related to G20 Agricultural Meet. So the G20 Agricultural Meet recently virtually நடந்தது. So அதனுடைய முடிவில் இந்த Florence Sustainability Charter release பண்ணிருந்தாங்க. So it's a document released after the completion of this G20 Agricultural Meet. Okay. So it is one of the ministerial meetings. So this, what is this G20 Agricultural Meet? It is one of the ministerial meetings organized as part of the G20 Leaders Summit 2021 to be hosted by Italy in October 2021. So October the G20 கூட்டமைப்பினுடைய தலைவர்களுடைய மாநாடு நடக்க போகுது இட்டலியில். அதனுடைய முன்னோட்டமாக தான் இந்த விவசாயம் சார்ந்த இந்த கூட்டம் நடந்திருக்கு. ஸோ G20 அப்படிங்கிறது 19 வளரும் மற்றும் வளர்ந்த நாடுகள் ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் இதனுடைய கூட்டமைப்பு தான் இந்த G20, ரைட்? ஸோ உலகத்தில் ஏறக்குறைய 75% வர்த்தகத்தை இந்த G20 நாடுகள் தான் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கு. ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கண்ட்ரீஸ் இல்லை பவர்ஃபுல்லான கூட்டமைப்பு இந்த G20 அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ இந்த அக்ரிகல்ச்சரல் மீட்டில் இந்தியா தன்னுடைய ஒப்பீனியன், இந்தியா சில தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சது. குறிப்பாக ஃபோக்கஸ் ஆன் ட்ரெடிஷ்னல் ஃபுட். ஸோ நம்முடைய பாரம்பரிய உணவு வகைகளை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு ஸ்டாண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா பயோஃபோர்ட்டிஃபைடு ஃபுட்டை நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி அதை பரவலாக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டு. அப்புறம் வறுமை ஒழிப்பு, பாவர்ட்டி ரிடக்ஷன் அண்ட் ஜீரோ ஹங்கர், யார் பசியோடு தூங்க போகக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறது இன்னும், இந்த கோலை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஸோ இந்த மூணையும் இந்தியா தன்னுடைய ஒப்பீனியனாக இந்த மீட்டிங்கில் முன் வச்சுருந்தது. ஓகே, ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணி தான் யுனைடெட் நேஷன்ஸ் 2023 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ், சிறுதானியங்களுடைய சர்வதேச ஆண்டு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம. கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ரயில் கௌஷல் விகாஸ் யோஜனா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. திஸ் இஸ் அ ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வேர் ட்ரைனிங் வில் பி ப்ரொவைடட் டு யூத் with a special focus on jobs that are relevant to the railways. ஸோ இங்கே டேர்மே அதுதான், ரயில் அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போது இட்ஸ் ரிலேட்டட் டு ரயில்வேஸ் அண்ட் இட்ஸ் அ ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். Participants in this scheme shall however have no claim to seek employment in railways on the basis of this training. ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே ட்ரைனிங் வாங்கிட்டு எங்களுக்கு கண்டிப்பாக ரயில்வேல வேலை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைனிஸ் கிளைம் பண்ண முடியாது, ரைட்? ஸோ இது ஜஸ்ட் ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரொவைடட் பை ரயில்வே ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் அண்டர் திஸ் ஸ்கீம். ஸோ ஆப்ஷன் இங்கே ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி போத் 1 and 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ த ட்ரைனிங் வில் பி ப்ரொவைடட் ஃபார் 4 trades: எலக்ட்ரீஷியன், வெல்டர், மெஷினிஸ்ட், ஃபிட்டர். ஸோ மோஸ்ட்லி இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே இட்ஸ் ரிலேட்டட் டு ரயில்வேஸ். ஸோ அதனால தான் இந்த ரயில் கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 ட்ரேடை விடைக்கும் கூடுதலாகவும் ட்ரேட்ஸை அந்தந்த ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ ரீஜனல் ரயில்வே ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இருக்கிற 4 ட்ரேட்ஸ் எலக்ட்ரீஷியன், வெல்டர், மெஷினிஸ்ட் அண்ட் ஃபிட்டர். ஸோ யார் எலிஜிபிள் இந்த ஸ்கீமுக்கு கீழே இந்த டெவலப்மெண்ட் ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அவைல் பண்ணுறதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா அவங்க 10th பாஸ் ஆகிருக்கணும், ப்ளஸ் 8 to 35 இயர்ஸில் இருக்கணும். ஸோ உங்களுடைய வயது 18லேருந்து 35க்குள்ளாடி இருக்கணும். ஓகே, ஸோ த ஸ்கீம் வில் நாட் ஓன்லி இம்ப்ரூவ் எம்ப்ளாயபிலிட்டி ஆஃப் தி யூத் பட் ஆல்சோ அப்கிரேட் தி ஸ்கில். ஸோ ஸ்கில் அப்கிரேடேஷன், யூத்தினுடைய எம்ப்ளாயபிலிட்டி, ஸோ இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இதே தவிர ஸோ ரயில்வேல நேரடியாக வேலைவாய்ப்பு பெறுவதற்கான ஒரு ஸ்கீம் இல்லை. ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 75 ரயில்வே டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இந்த ட்ரைனிங்கை ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. Fine. Next question பார்க்கலாம். Global Innovation Index is released by. So it's an index released by World Intellectual Property Organization. So option A is the correct answer.
ஓகே, ஸோ இது இம்பார்ட்டண்டான ஒரு இன்டெக்ஸு. ஸோ பொதுவாக யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான இன்டெக்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபேவரட் டாபிக். ஸோ கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் ரிலீஸ்டு பை வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இந்த குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் எதை பொறுத்து கண்ட்ரீஸை ரேங்க் பண்ணுது அப்படின்னா, இட் ரேங்க்ஸ் வேர்ல்ட் எக்கானமிஸ் ஆர் கண்ட்ரீஸ் அக்கார்டிங் டு தேர் இன்னோவேஷன் கேப்பபிலிட்டிஸ். ஸோ புதுசாக அந்த நாட்டில் ஏதாவது விஷயங்கள் உருவாகுதா, ஸோ சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸ் உருவாகுதா, ப்ராடக்ட்ஸ் உருவாகுதா அப்படிங்கிறத பொறுத்து அந்த கண்ட்ரீஸுடைய ரேங்கிங்கை ரிலீஸ் பண்ணுறது தான் இந்த வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷனுடைய வேலை. ஸோ இப்போ வந்து 80 இண்டிகேட்டர்ஸுக்கு கீழே இந்த இன்னோவேஷன் இண்டெக்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கேட்டகரிஸாக இந்த இண்டிகேட்டர்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து இன்னோவேஷன் இன்புட்ஸ் அண்ட் இன்னோவேஷன் அவுட்புட்ஸ். ஓகே, ஸோ டாப் 5 கண்ட்ரீஸ் இந்த ரேங்கிங் லிஸ்ட்டில் டாப் 5 கண்ட்ரீஸ் வந்து இதெல்லாம்: சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், யூஎஸ், யூகே அண்ட் சவுத் கொரியா. ஃபைன். ஸோ இந்தியாவுடைய ரேங்கை பார்த்தீங்கன்னா, இந்தியா 2050 இந்தியாவுடைய ரேங்க் வந்து 81. ஸோ இந்த இயர் 2021 இந்த குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸில் இந்தியாவுடைய ரேங்க் வந்து 46, விச் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம் நம்ம குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸில், ரைட்? ஸோ இந்தியா ஹேஸ் பீன் ஆன் அ upward trajectory over the past few years in the global innovation index. Fourth question, consider the following statements. As per the scheduled tribes and other traditional forest dwellers recognition of Forest Rights Act 2006, or simply Forest Rights Act 2006, bamboo is not a minor forest produce, right? So in the statement actually it's wrong. ஏன் ராங் அப்படின்னா, இங்கே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பேம்பூ இஸ் நாட் அ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லுது. நோ, பேம்பூ இஸ் அ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், ரைட்? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஆர் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ரெகக்னிஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006. த சேம் ஆக்ட் இட் அலவுஸ் ஓனர்ஷிப் ஆஃப் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் டு ஃபாரஸ்ட் டெல்லர்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மைனர்ஸ் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் மூங்கில் உட்பட எல்லா மைனர்ஸ் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸையும் ஃபாரஸ்ட் டெல்லர்ஸ், ட்ரைபல் பீப்புள், பழங்குடிகள் இல்லை வனத்தை சார்ந்து வாழக்கூடிய அந்த மக்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு இந்த வன உரிமைகள் சட்டம் சொல்லுது அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி 2 ஒன்லி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், ரைட்? ஸோ இந்த ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் இட் வாஸ் enacted in 2006. ஸோ இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா, இட் ரெகக்னைசஸ் தி ரைட்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் டுவெல்லிங் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் டு ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ். ஸோ அங்கே ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிலம், அங்கே இருக்கக்கூடிய மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், ஸோ இதெல்லாமே வந்து காலாகாலமாக பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த வனத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு அது வந்து அவங்க அதுக்கு உரிமை கோரலாம், அவங்க இன்னும் வந்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம் தொடர்ந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். ஸோ இப்போ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கீழே it includes all non-timber forest produce of plant origin, right? And it includes bamboo, canes, fodder, leaves, gums, etc. ஸோ இது எல்லாமே மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே வரும். இதை எல்லாமே அந்த மக்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம், பழங்குடிகள் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாமல் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் வந்து வரையறுக்குது. ஓகே, இப்போ ஏன் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது அப்படின்னா, சமீபத்தில் இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்கு, ரைட்? ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது. இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஏறக்குறைய 14 லட்சம் பழங்குடி மக்கள் வந்து பயன்பெறுவாங்க. ஸோ ஏன்னா 14 லட்சத்துக்கு மேற்பட்ட பழங்குடி மக்கள் அங்கே வாழ்கிறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஸோ அவர்கள் வந்து இந்த வன உரிமைகள் சட்டத்தின் மூலம் பயன்பெறுவாங்க அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் அமங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் அபவுட் ஜிஎஸ்டி கவுன்சில்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இட் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி ஃபார் மேக்கிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் டு தி யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்ட இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது ஸ்டாட்யூட்டரி பாடி, சட்டபூர்வமான அமைப்பு அப்படின்னு சொல்லுது. நோ, ரைட்? ஸோ திஸ் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி.
right? It's a constitutional body, it's not a statutory body. So there is a difference between constitutional body and statutory body. Statutory body na பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் கொண்டு வந்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பை தான் ஸ்டாச்சுட்டரி பாடியா சட்டப்பூர்வமான அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து அரசியலமைப்பு சட்டத்திலேயே மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இட்ஸ் ரிலேட்டட் டு அஃப்கோர்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் இஸ் சேர்டு பை தி யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். எஸ், இட்ஸ் கரெக்ட். ஸோ இங்கே வந்து கரெக்டான ஆப்ஷனுங்கிறது ஆப்ஷன் பி தான். இட் இஸ் சேர்டு பை தி யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். Then members of the GST Council includes the chief ministers of all states. No, not the chief ministers. GST Council உறுப்பினர்கள் யார் அப்படின்னா அந்தந்த மாநிலங்களுடைய நிதி அமைச்சர்கள் அல்லது வேற அமைச்சர்களை அந்த மாநிலம் நாமினேட் பண்ணதும் அந்த எந்த மினிஸ்டர் நாமினேட் பண்ணதும் அந்த மினிஸ்டர் வந்து மெம்பராக இருப்பார். ரைட்? ஸோ நாட் தி சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து தே ஆர் நாட் தி மெம்பர்ஸ் ஆஃப் GST Council. அஃப்கோர்ஸ் டியும் வந்து இட்ஸ் நாட் கரெக்ட். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் பி, it is chaired by the Union Finance Minister is the correct answer. So recent 45th GST Council meeting நடந்தது இந்தியாவில். That's why this is in news. So chairperson of GST Council is Union Finance Minister. Other members அப்படின்னு பார்த்தீங்கன்னா Union Minister of State for Finance. ஸோ மத்திய இணையமைச்சர் நிதிக்கு வந்து நிதித்துறைக்கு மத்தியிலே வந்து ஒரு இணையமைச்சர் இருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு மெம்பராக இருப்பார். அதர் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் or any other minister nominated by each state government. Consider the following statements about blue flag certification. So what is this blue flag certification? First statement paranga, blue flag is one of the world's most recognized voluntary awards for beaches, marinas and sustainable boating tourism operators. Right? So idu on the correct, it's a voluntary award. Fine. Second statement, the blue flag certification is awarded by a non-profit organization called the Greenpeace International. அப்படினு சொல்லுது. No, this statement is wrong. Okay, this is not awarded by Greenpeace International. Third statement பாருங்க, among Asian nations, India is now the fourth country after South Korea, Japan and UAE with blue flag beaches. So in the statement correct. So option C, 1 and 3 only is the correct answer. Okay. So நம்ம இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது என்ன ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன், ஸோ யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். ஸோ ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் இஸ் அவார்டட் பை அஃப்கோர்ஸ் இட்ஸ் அவார்டட் பை non profit organization called Foundation for Environmental Education, and this is a Denmark based organization. Okay, so the headquarters Copenhagen, Denmark. Fine. ஸோ இந்த அமைப்பு பீச்சஸ், மெரினாஸ், அப்புறம் வந்து டூரிசம் ரிசார்ட்ஸுக்கு எல்லாமே வந்து ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் கொடுக்குது. ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான 33 க்ரைட்டீரியாஸை பேஸ் பண்ணி இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷனை கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த 33 க்ரைட்டீரியாவும் எதை வச்சு அவங்க டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா, அந்த பீச் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குதா, டூரிசம் டெவலப்மெண்ட், எஸ்பெஷலி என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதா அந்த பீச்சு அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. க்ளீன் பீச் அப்படிங்கிறத வச்சு இந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு க்ரைட்டீரியா இருக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன் இது. ஸோ இந்தியாவில் இது வரைக்கும் 10 பீச்சஸ், ரைட், 10 பீச்சஸுக்கு இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் 2020 இந்த 8 பீச்சுக்கு, இந்த நான் லிஸ்ட்டில் போட்டிருக்கிற முதல் 8 பீச்சஸுக்கும் 2020 கிடச்சது, ரைட். ஸோ கோல்டன் பீச் ஒடிசா, சிவராஜ்பூர் பீச் குஜராத், கப்பாட் பீச் கேரளா, கோக்லா பீச் டையூ, ராதாநகர் பீச் அந்தமான் அண்ட் நிக்கோபார், காசர்கோட் பீச் கர்நாடகா. ஸோ திஸ் காசர்கோட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கேரளாஸ் காசர்கோட். தென் பதுபித்ரி பீச் கர்நாடகா, ருஷிகண்டா பீச் ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த 8 பீச்சஸுக்கும் வந்து 2020 கிடச்சது ப்ளூ ஃப்ளாக் டேகு. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த 2 பீச்சஸ், கோவளம் பீச் தமிழ்நாடு அண்ட் எடன் பீச் புதுச்சேரி. ஸோ இது ரெண்டுக்கும் வந்து 2021 கிடச்சிது. ஸோ வித் திஸ் இந்தியா நவ் ஹேஸ் 10 ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபைடு பீச்சஸ். ஃபைன். 7th கொஸ்டின் பார்க்கலாம். Recently, the researchers at an Indian institution have found a way to make a substitute for single-use plastic
that can in principle help mitigate the problem of accumulating plastic waste in the environment. So what is the name of that institution? So சமீபத்தில் இந்தியாவில் உள்ள ஒரு நிறுவனம், ஒரு ஆய்வு நிறுவனம், ஒரு கல்வி நிறுவனம் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாலிமரை கண்டுபிடிச்சிருக்காங்க, ரைட்? ஸோ ஒரு பயோடிகிரேடபிள் பாலிமர் அது. ஸோ அது எந்த நிறுவனம், அது எதுலேருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வி வந்து எந்த நிறுவனம் அப்படிங்கிறத கேட்குது, ரைட்? ஸோ இங்கே வந்து இஸ் இட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், இஸ் இட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் புனே, இஸ் இட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்சஸ் பெங்களூரு, ஆர் இஸ் இட் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்? ஸோ இங்கே ஆப்ஷன் சி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெங்களூரு சயின்சஸ் பெங்களூரு இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ரிசர்ச்சில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ரிசர்ச் நான் எடிபிள் கேஸ்டர் ஆயில், ஆமணக்கெண்ணெயை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்தி castor oil was used in this process of making the polymer, which involves allowing them to react with cellulose, right? So இந்த ஆமணக்கெண்ணையும் அக்ரிகல்ச்சரல் ஸ்டபிள், விவசாய கழிவிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த செல்லுலோஸ், ரைட்? ஸோ அதையும் ஆமணக்கெண்ணையும் ரியாக்ட் பண்ண வச்சு ப்ளஸ் எலாங் வித் ஒரு கெமிக்கல் டை ஐசோசைனேட் காம்பவுண்ட். ஸோ இதை மூணுனுடைய ரியாக்ஷன்லையும் தான் அந்த பாலிமரை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே இந்த பாலிமர் அவங்க டெவலப் பண்ண இந்த பாலிமரில் இருந்து நம்ம பிளாஸ்டிக்ஸ் மாதிரியான பொருட்களை வந்து க்ரியேட் பண்ண முடியும், ரைட்? ஸோ இந்த பாலிமர் கேன் பி யூஸ்டு டு கிரியேட் கண்டெய்னர்ஸ், பேக்ஸ், ரைட்? ஸோ அதை வந்து நம்ம பிளாஸ்டிக்கு மாற்றாக பயன்படுத்தலாம். இதில் அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து பயோடிகிரேடபிள், இது மட்கக்கூடியது, இட்ஸ் லீக் ப்ரூஃப், பிளாஸ்டிக் மாதிரியே லீக் ப்ரூஃப் அண்ட் நான் டாக்ஸிக் டு தி என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ அப்போது இதனால் பாசிபிள் அட்வான்டேஜஸ் என்ன, இந்த குறிப்பிட்ட ரிசர்ச்னால பாசிபிள் அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஒன்று வந்து இது இந்த ரிசர்ச்லேருந்து வரக்கூடிய இந்த ப்ராடக்ட் இட் அட்ரஸஸ் தி ப்ராப்ளம் ஆஃப் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். ஸோ இன்றைக்கி என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய த்ரெட்டு வந்து நம்ம ஒரு முறை பயன்படுத்திட்டு தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் கவர்ஸ், ஸ்ட்ரா, பேக்கேஜிங் மெட்டீரியலில் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக், ஸோ இதெல்லாமே. ஸோ அதெல்லாம் தான் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். ஸோ அதை வந்து நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம இந்த ப்ராடக்டை நம்ம கரெக்டாக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்து டேக்லிங் தி அக்ரிகல்ச்சரல் ஸ்டபிள் ப்ராப்ளம். ஸோ இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை விவசாய கழிவை வந்து எரிக்கிறது. பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களில் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாய ஒரு பருவம் அறுவடை முடிஞ்ச பிறகு இந்த விவசாய கழிவுகளை வந்து எரிக்கிறாங்க. ஸோ இதனால் ஏர் பொல்யூஷன், ஓகே, ஸோ காற்று மாசுபடக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ அதையும் வந்து குறைக்க முடியும். ஏன்னா இந்த அக்ரிகல்ச்சரல் ஸ்டபிளை வந்து நம்ம இந்த ரிசர்ச்சுக்கு பயன்படுத்தினா, இந்த பாலிமரை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தும் போது அந்த அக்ரிகல்ச்சர் ஸ்டபிளில் நிச்சயமாக அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயிகள் வந்து விற்பாங்க, ரைட்? ஸோ தட் இந்த அக்ரிகல்ச்சரல் ஸ்டபிள் பேர்னிங்னால வரக்கூடிய பிரச்சனை வந்து குறையும். ஸோ இந்த ரெண்டு பாசிபிள் அட்வான்டேஜஸும் இந்த ரிசர்ச்லேருந்து நமக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். த டேர்ம்ஸ் CIM, பித்தாம்பர் அண்ட் கேசரி சம்டைம்ஸ் seen in the news recently are. ஸோ வாட் ஆர் இந்த டேர்ம்ஸ் என்ன, எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நியூ வெரைட்டிஸ் ஆஃப் டர்மரிக்கா, நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸா, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வித் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேகா, இல்லை வந்து நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பெப்பரா? ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் ஏ நியூ வெரைட்டிஸ் ஆஃப் டர்மரிக் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது ரெண்டுமே வந்து நியூ வெரைட்டிஸ் ஆஃப் டர்மரிக். ஸோ நம்ம பார்க்கலாம் இது. ஸோ CIM பித்தாம்பர் அப்படிங்கிறது இட்ஸ் எ ஹை ஈல்டிங் குர்குமினாய்டு ரிச் வெரைட்டி ஆஃப் டர்மரிக். ஓகே, ஸோ குர்குமினாய்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காம்பவுண்ட். இந்த டர்மரிக்கில் இருக்கக்கூடிய ரொம்ப மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு காம்பவுண்ட் தான் இந்த குர்குமினாய்டு. ஸோ அது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த CIM பித்தாம்பர். ஸோ இட்ஸ் டெவலப்டு பை திஸ் இன்ஸ்டிடியூட், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட், CIMAP, ரைட்? ஸோ அதனால் அதுக்கு நேம் வந்து CIM அப்படின்னு அந்த அப்ரிவேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து கேசரி, ரைட்? கேசரி வந்து இட்ஸ் டெவலப்டு பை திஸ் இன்ஸ்டிடியூட், நேஷ்னல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸோ இட் இஸ் டாலரண்ட் டு லோ டெம்பரேச்சர்ஸ். இந்த கேசரியோடைய இம்பார்ட்டண்ட்டான ஃபியூச்சர் என்னன்னா, இட்ஸ் டாலரண்ட் டு லோ டெம்பரேச்சர் அண்ட் ஃப்ரோஸ்ட் டியூரிங் வின்டர். இட் ஹாஸ் அ லாங்கர் க்ரோத் பீரியட் கம்பேர்ட் டு அதர் வெரைட்டிஸ். ஸோ அதனால் வந்து ஹை குவாலிட்டியான டர்மரிக் நமக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து ஹை ஈல்டிங் அண்ட் ஹை குவாலிட்டி டர்மரிக் வெரைட்டிஸ். ஸோ ரீசெண்டாக இதை ஒடிசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ ஃபீல்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது நியூஸில் இருந்தது. ஓகே,
Next question நம்ம பார்க்கலாம். Which among the following are the air pollutants under WHO's new global air quality guidelines? So World Health Organization recently air quality guidelines update பண்ணிருந்தாங்க. ஓகே, ஸோ அதுக்கு கீழே ஏர் பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்கக்கூடிய பொல்யூட்டன்ஸ் எதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு, அப்புறம் சல்ஃபர் டை ஆக்சைடு, அடுத்து ஓசோன், அப்புறம் கார்பன் மோனாக்சைடு. ஸோ இங்கே வந்து 4மே ஏர் பொல்யூட்டன்ஸ் தான், ரைட்? ஸோ ஆப்ஷன் டி 1, 2, 3 and 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ சிலருக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். ஓசோன் வந்து எப்படி நமக்கு வந்து அது பெனிஃபிஷியலாக தானே இருக்குது, ஏன் வந்து இங்கே பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு ஏர் பொல்யூட்டன்ட் அப்படின்னு WHO சொல்லுது அப்படின்னு. there are 2 ஓசோன்ஸ். ஓசோனில் வந்து 2 நமக்கு வந்து ஓசோன்ஸை வந்து நம்ம படிக்கலாம். ஒன்று வந்து நம்முடைய கிரவுண்ட் லெவல் ஓசோன் ஆர் ட்ரோபோஸ்ஃபெரிக் ஓசோன். அட்மாஸ்ஃபியரில் முதல் லேயர் வந்து ட்ரோபோஸ்ஃபியர், நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது ட்ரோபோஸ்ஃபியர். இந்த ட்ரோபோஸ்ஃபெரிக் ஓசோன் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல், ரைட்? இட்ஸ் அ பொல்யூட்டன். ஸோ அந்த ஓசோனை தான் இங்கே சொல்கிறாங்க. ட்ரோபோஸ்ஃபெரிக் ஓசோன் இஸ் ஹார்ம்ஃபுல் பட் திஸ் ஸ்ட்ராட்டோஸ்ஃபெரிக் ஓசோன், ஸோ அதுக்கு அடுத்த லேயர் ஸ்ட்ராட்டோஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய ஓசோன் வந்து இட்ஸ் பெனிஃபிஷியல். ஸோ அதான் வந்து நமக்கு ஹார்ம்ஃபுல் அல்ட்ரா வயலட் ரேஸை ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறது வந்து ஸ்ட்ராட்டோஸ்ஃபெரிக் ஓசோன், ரைட்? ஸோ இங்கே வந்து இதை ஞாபகம் வச்சுருக்கணும் நீங்கள். ட்ரோபோஸ்ஃபெரிக் ஓசோன் இஸ் ஹார்ம்ஃபுல், இட்ஸ் அ பொல்யூட்டன்ட். Stratospheric ozone is beneficial and it filters out UV rays. Fine. ஸோ இப்போ இந்த கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கியிருக்கிறாங்க WHO. ஓகே, ஸோ ஏறக்குறைய 16 ஆண்டுகளுக்கு பிறகு, ஸோ லாஸ்ட்டாக இந்த ஒரு ஏர் பொல்யூட்டன் கைட்லைனை WHO ரிலீஸ் பண்ணது 2005. ஸோ அதுக்கு பிறகு அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போ 2021. ஸோ இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டர் ஆக்கியிருக்கிறாங்க, ரைட்? ஏன்னா ஏர் பொல்யூஷன் வந்து ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டண்ட் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான சூழலில் பிரச்சனை அது. ஸோ WHO's நியூ கைட்லைன்ஸ் ரெக்கமெண்ட் ஏர் குவாலிட்டி லெவல் ஃபார் 6 பொல்யூட்டன். ஆக்சுவலாக 6 பொல்யூட்டன்ஸை வந்து அது லிஸ்ட் பண்ணுது. ஸோ அந்த பொல்யூட்டன் லெவல்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளுக்குமே வந்து அறிவுறுத்தலை சொல்லுது. ஸோ அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை அந்த நாடுகள் வந்து சந்திக்க நேரிடும். ஸோ அதுக்காக இந்த லெவலில் வச்சுருங்க. இந்த பொல்யூட்டன்ஸ் எல்லாமே காட்டில் இந்த அளவுக்கு தான் இருக்கணும், இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறது தான் இந்த கைட்லைன்ஸ். ஓகே, ஸோ இப்போ 6 பொல்யூட்டன்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க WHO. ஸோ அந்த 6 பொல்யூட்டன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பர்டிகுலேட் மேட்டர், ஸோ நுண் துகள்கள், சரியா? ரொம்ப மைன்யூட்டான நுண் துகள்கள் PM 2.5 அண்ட் PM 10. பர்டிகுலேட் மேட்டர் 2.5 அண்ட் பர்டிகுலேட் மேட்டர் 10. அப்புறம் ஓசோன், ரைட்? ட்ரோபோஸ்ஃபெரிக் ஆர் கிரவுண்ட் லெவல் ஓசோன், அப்புறம் நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனாக்சைடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 10. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்தியா இஸ் ஹோம் டு தி லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கிரேட்டர் ஒன்-ஹார்ன்ட் ரைனோசரஸ் இன் தி வேர்ல்டு. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இந்தியாவில் தான் அதிகமாக இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் இருக்குது, அது கரெக்டு. Then second statement, greater one-horned rhinoceros are classified under vulnerable category in IUCN Red List. So here this statement is also correct. So option C, both 1 and 2 is the correct answer. Okay. So இந்தியாவில் தான் அதிகமான இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் இருக்குது. அதுவும் 90%, 90% ஆஃப் இட்ஸ் பாப்புலேஷன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு காசிரங்கா நேஷனல் பார்க். காசிரங்கா நேஷனல் பார்க் அசாமில் இருக்கக்கூடிய காசிரங்கா நேஷனல் பார்க்கில் தான் அதிகமான இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ ஏன் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது அப்படின்னா, சமீபத்தில் தான் செப்டம்பர் 22 தான் நம்ம வேர்ல்டு ரைனோ டே அப்படின்னு அப்சர்வ் பண்ணோம். ஓகே, இது எதுக்காகனா டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ் ஃபார் ஆல் 5 ஸ்பீஷீஸ் ஆஃப் ரைனோஸ். ஓகே, ஸோ இந்த காண்டாமிருகங்களில் 5 வகையான காண்டாமிருகங்கள் இருக்குது. ஸோ இந்த 5 வகை காண்டாமிருகங்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதை அப்சர்வ் பண்ணுறாங்க இந்த வேர்ல்டு ரைனோ டேயை. ஸோ இதனுடைய தீம் என்ன? இந்த இயருக்கான 2021க்கான தீம் வந்து கீப் த 5 அலைவ். தட் மீன்ஸ் இந்த 5 வகையான காண்டாமிருகங்களையும் உயிரோட வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த பேசிஸில் அனௌன்ஸ் பண்ணது தான் இந்த தீம், கீப் த 5 அலைவ். ஸோ காண்டாமிருகங்களுக்கு நிறைய த்ரெட் இருக்குது. எஸ்பெஷலி இந்த ஒன்-ஹார்ன்ட் ரைனோசரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்னுக்காக வந்து கொம்புக்காகவே அது வேட்டையாடப்படுது. அப்புறம் ஹேபிட்டட் லாஸ், வாழிடம் அழிப்பு மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுது இந்த விலங்குகள். இப்போ IUCN ரெட் லிஸ்ட்டில் இந்த ஸ்டேட்டஸை பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்பீஷிஸ் ஆஃப் ரைனோஸும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒயிட் ரைனோ அண்ட் பிளாக் ரைனோ
ஸோ இந்த 2 ரைனோஸையும் நம்ம ஆஃப்ரிக்காவில் பார்க்க முடியும். ஸோ அதனுடைய ஹேபிட்டட் வந்து ஆஃப்ரிக்கா. ஸோ ஒயிட் ரைனோ வந்து இட்ஸ் நியர் த்ரெட்டன்ட். பிளாக் ரைனோ இஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், IUCN ரெட் லிஸ்ட்டில். இது 3மே ஏஷியாவில் நம்ம பார்க்கக்கூடிய ரைனோஸ். கிரேட்டர் ஒன் ஹார்ன்ட் ரைனோஸ், தட் இஸ் வல்னரபிள். ஜாவன் ரைனோ which is endangered, critically endangered, and Sumatran rhino which is critically endangered. Okay, thank you so much for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற தேர்வர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்டில் பதிவிடுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் இன்னும் உங்களுடைய தேர்வு தயாரிப்பை நீங்கள் செழுமைப்படுத்தி கொள்ள முடியும். இன்னொரு வீடியோவில் மேலும் பல தகவல்களோடையும் மேலும் பல கேள்விகளோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.